അപ്പോൾ നമ്മൾ കൈലാസഗിരിക്ക് പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് വിത്ത് ശക്തിവേൽ, ஆகாஷ், கோவிந்தராஜ். நாங்கள் தெப்பக்குளம் தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்தது இந்த இடம் தான். ஆனால் இங்கே இவ்வளோ அழகான இடம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் நம்ம பசங்கள்லாம் இப்படி இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜீப் டிரைவர் என்ன கோவிந்தன் கூட்டிகிட்டு போகிறோன்னு கூப்பிட்டு வந்தார். இங்கே நாங்கள் வந்தது அந்த அந்த இடம் ரொம்ப அங்கேருந்து இங்கே இவ்வளோ ஹைட்டுக்கு ஏறி வந்திருக்கோம். இன்னும் ஹைட்டு ஏறுது. போக போக தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. போக போக தான் எப்படி இருக்குன்னு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. நீங்களும் நல்ல ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வீடியோ பற்றி பேசுகிறேன். நம்ம வண்டி வந்துட்டுருக்கு. இந்த வண்டியில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கு வரணுன்னா நம்ம கோவிந்தன் கான்டாக்ட் நம்பர் சொல்கிறோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்படி ஒன்று அப்படியே வீடியோ வண்டியை போட்டு அப்படியே முன்னாடி போனேன். ஓகே, ഇതാണ് താഴെ ബൈബിൾക്കാട് എന്നറിയപ്പെടുന്ന സ്ഥലവും കൂടെ. இப்போ எங்கே கரெக்டாக இருக்குது കൈലാസഗിരി കുറച്ചുകൂടെ നേരിട്ട് പോകണം. അപ്പോൾ കൈലാസഗിരി എത്താനുള്ള ബൈബിൾക്കാട് കഴിഞ്ഞ് അത് കിടന്നിട്ടിരിക്കുക. இங்கே வர மணி ஃப்ரெண்ட்ஸுங்க இடம்லாம் வேறு லெவலில் இருக்குது. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி இருக்குன்ட்டு. உண்மையாலுமே சொல்கிறேன். நான் இதில் எதுவும் பொய்லாம் எதுவும் சொல்லல. வேறு லெவலில் செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்குது. நம்ம கோவிந்தராஜன் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸான கையை மணி. உனக்கு எப்படி இருக்குது இந்த இடம்? வேற பிடிச்சிருக்கா? ஹாப்பியாக இருக்கா? செம்ம என்ஜாய்மெண்ட். பாருங்கள், இந்த போகிற ரூட்டே பாருங்கள், செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்குது. இதுக்கு அங்கிட்ட ஃபுல்லாக காடு தான், மலை காடு, இது மட்டும்தான். சரியான வைப்பு தான். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் தரமான ஸ்பாட்டு. இன்னும் போகிறதுக்குள்ளாரே இவ்வளோ இருக்குது. போனதுக்கப்புறம் தான் இன்னும் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரியும். அவ்வளோதான் ரோடு முடிஞ்சா? இங்கேருந்து முடிஞ்சாடா? அவ்வளோதான் ரோடு முடிஞ்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். இனி தான் வேறு லெவல் சம்பவமே இருக்குது. ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடாக ரோடே இல்லை. இந்த மாதிரி ரோட்டில் ஓடிக்கிறதுக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நம்மளோட சேனல் ஓனரு நம்மளோட சேட்டனான ചേട്ടാ இந்த வழி அங்கே சக்தி வராது அண்ணா. வழி எப்படி இருக்கு? வழி கொஞ்சம் வேற லெவல். பிரசாதத்துக்கு இலவசம். லாஸ்ட் இந்த பக்கத்தில் வச்சு ஒரு வீடியோ எடுத்து சொல்லிக்கலாம். இப்போ இந்த வழியை பற்றி ஒன்று பேசிப்போங்க. இந்த வழி எங்கேனுடைய வழி வந்து இப்போ வேற லெவலில். இது கொஞ்சம் டார்க்கான ஒரு டைம், ஈவினிங் டைம் வைகிட்டு നമ്മളിപ്പോ പോകുന്ന ഉച്ചയ്ക്കാണ്. வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் இந்த ரூட்ல போக பറ്റത്തില്ല. வண்டி மறியறதுக்கு கூட சான்ஸ் அதிகம் இருக்கு. இந்த டேர்னிங் இந்த குத்து கയറ്റം പോലെ പാട്ടിട്ട കോപ്പറേറ്റ് വരുമോ? ഇല്ല, കോപ്പറേറ്റ് വരും പാട്ടിട്ട. അല്ല, ഓട്ടോമാറ്റിക്കായി വന്നിരും. കംപ്ലൈന്റ് വരും.
അല്ല അങ്ങനെ പാട്ടിടാൻ പറ്റത്തില്ല അതിന്. அதை திருச்சி யாரும் கேட்காத வரையும் பிரச்சனை இல்லை. അത് മേലെ നിൽക്കണം, മേളിലൂടെ. இதுல மேல ஏறி நின்று எடுத்தோம்னா അവിടെ നല്ല വ്യൂ ഉണ്ടോ? അതിന്റെ മേളിൽ നല്ല വ്യൂ ഉണ്ട്. இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மலையிலேருந்து நாங்கள் கூட ஏதோ கொஞ்சம் தூரம் தான் நினச்சோம். பார்த்தா இந்த ஆஃப் ரோடுக்கு ஏறி அதுவே ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அது கழிஞ்சு வந்துட்டோம். பார்த்தா இங்கே ஒரு ஃப்ளாக் தெரியுதா, ஒரு சேவ்ரான் ஃப்ளாக் தெரியுது. அந்த ஃப்ளாக் கிட்ட இருந்து தான் சிவகிரியோட கைலாசகிரியோட என்ட்ரன்ஸே இருக்கு. அங்கேருந்து இப்போ வண்டி இங்கே ஏறி நிற்கிது. நல்லா குச்சி கேட்டவனும் எப்படிதான் வண்டி ஏறுறதே தெரியல எங்களுக்கு, எங்களால் நம்பவே முடியல. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், சத்தியமா தரமா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாதி தூரம் தான் வந்திருக்கோம், இன்னும் வேற ஏறணுன்றாங்க. ஒரு இடமா நான் உங்கள்கிட்ட காணிச்சு தரேன், ஃபாலோ பண்ணுங்க. இங்க இருந்து இந்த வியூவை பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல இருந்து வியூவை பார்த்து நாங்கள் ஃப்ளாட்டு, இங்க இருந்து பார்த்தா அந்த சைடு பார்த்தா ஃபுல் மலை, இந்த சைடு ஃபுல் டீ பிளான்டேஷனு. அங்கே பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி இருக்கு, அதான் கிளெமேரி டீ ஃபேக்ட்ரி. வேற லெவல் கேஸ். இது நீங்கள் மான்சூன் டைம் முடிஞ்சிட்டு வந்தோம்னா இதை விட பெஸ்ட் ஸ்பாட் எதுவுமே கிடையாது. வேற லெவல். இதெல்லாம் வந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஒரு ஏரியா, நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பார்க்க வேண்டிய இடம். தேங்க்யூ. நம்ம சிவகிரியை கண்டுபிடிச்சிட்டோம். கைலாசகிரியை அந்த 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 மொட்டைக்கு போனோம். அதுக்கிட்ட எவ்வளோ தூரம் வளைஞ்சு போகிறோம், எத்தனை மலை இன்னும் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. வாங்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ அந்த தெரியுதுல்ல, அந்த சென்டரில் தெரிகிற மொட்டைக்கு ஒரு ரைட் சைடில் ஒரு ஊர் தெப்பகுளம். அதுவே ஒரு 3500 ஃபீட்ஸ் அபோவில் இருந்து தான் சி லெவல்லேருந்து 3500 ஃபீட்ஸ் அபோவில் தான் இருக்கும். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து சிவகிரி, இதுதான் கைலாசகிரி. இன்னும் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஆஃப் ரோட்டில் வந்து அட்வென்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்போ இன்னும் வந்து ட்ரெக்கிங் போகிற ஆளுங்களுக்கும் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்டான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் கண்டிப்பாக. இது இன்னும் நம்ம வந்து அந்த டாப்புக்கு போகணும், அது வளைஞ்சு போகும். கண்டிப்பாக ட்ரெக்கிங் பண்ணுறவங்க கீழேருந்தே ட்ரெக்கிங்லேயே வரலாம். இல்லை நம்ம வந்து ஒரு ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் பண்ணோன்னா நம்ம அண்ணன் தான் டிரைவரு, அவர் தான் பக்காவாக ஓட்டினார். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துலையும் ஸ்பீடு குறையவே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களால் மட்டும்தான் அப்படி ஓட்ட முடியும். பொதுவாக இந்த ஹை ரேஞ்சிலலாம் அந்த ஏரியா ஆளுங்களால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ஓட்ட முடியும். நல்ல உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேட்கலாம், அண்ணன் நல்லா பண்ணி தருவாப்புல. இப்படி ஒரு இடம் இருக்குன்னு நம்மளுக்கு யூடியூப்பில் ஒரு நாள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் சாதாரண ஒரு டிரைவர்ஸ் தான், ஒரு ஆம்னி பஸ் டிரைவர்ஸ் தான். எங்கேயாச்சும் நாங்கள் வீக்கெண்டில் நாங்கள் ஒரு மந்த் எண்டில் எப்போயாவது ஒரு ட்ரிப்பு போகிறது ஒரு வழக்கம். சரி, ஏதாவது பார்க்காத இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அலையிற ஆளுங்க. அப்போ பார்க்கும்போது ஹை ரேஞ்ச் கிரியேஷன்ஸ்னு ஒரு வீடியோ இருந்தது. ஹை ரேஞ்சுன்னும் போது நம்மளுக்கு ஹை ரேஞ்ச் தான் பிடிக்கும். அப்படி அவங்க வீடியோஸ் பார்க்கும்போது இங்கே இந்த மாதிரி ஒரு இடம் சொன்னாங்க. சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாருங்கள், இது கம்ப்ளீட் சம்மரு, நல்ல வெயில், ஒரு மிட் டைமில் இருக்கும். ப்ராப்பர் ஒரு மிட் டைமில் நல்ல ஒரு உச்சிக்கான ஒரு டைமில் இருக்கும். அப்போயே வந்து இப்படி இருக்குது இடம். அப்போ மான்சூன் கழிஞ்சிட்டு மான்சூன் டைமில் இதை பார்த்தா எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக இது கேரளாவில் மற்ற இடத்த நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட். இது யாருமே இல்லை, அதில் எல்லாம் ரொம்ப ப்ரைவசியாக இருக்குது, நம்ம மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ ட்ரெக்கிங் லவர்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் இது. அது மலையில். ஆனால் என்ன, ஒரு வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே சேஃப்டி கிட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க. மூச்சு திணறல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏறுறதுக்கு அட்வைசபிள் கிடையாது. இது நல்ல ஏற்றம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.